வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்று தேன் வந்து பாயுது காதினிலே என்பது போல தினமும் தெரியாத செய்திகளை தேடி எடுத்து உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஒரு பேச்சு துணை இல்லாத ஒரு இடத்திலே இரண்டு நண்பர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய வேளையிலே இன்னொரு நண்பன் இருக்கிறானே என்று பேசிக்கொண்டே இருப்பான் ஒரு நண்பர். அப்படி ஒரு பேச்சு துணை போலத்தான் உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயங்கள் என் மனதிற்குள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அறியாத பல செய்திகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறேன். நேற்று கூட ஒரு அரிய செய்தியை உங்களுக்கு எடுத்து வைத்தேன். சிவன் அவர்கள் எதற்காக சாம்பலை தன் உடலிலே பூசிக்கொள்கிறார், அதன் பின்னால் இருக்கக்கூடிய காதல் என்ன போன்ற பல விடயங்களை எடுத்து வைத்திருந்தேன். அதற்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை கூட எனக்கு இருக்கிறது. அப்படி பார்க்கவில்லை என்றால் நீங்கள் எங்களுடைய வலையொலிக்குள் சென்று நீங்கள் பாருங்கள். பல காணொளிகளை தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கின்றேன். இந்த காணொளிக்குள் நான் செல்வதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அறியாத பல செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். அது எங்களுடைய வளர்ச்சிக்கும் உதவும். உங்களுக்கு அறியாத செய்திகளை நான் எடுத்து வைப்பதற்கும் அது களம் அமைக்கும். பாரதியார் இறந்து போகிறார். யானை தாக்கி அவர் உடல் பாதிப்பெற்று அவர் இறந்து போகிறார். பாரதியாரை எரிப்பதற்காக கொண்டு செல்கின்றார்கள். பாரதியை கடைசியாக யார் அந்த தீமூட்டி எரிப்பது என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது ஒருவரை அழைக்கின்றார்கள். நீலகண்ட பிரம்மச்சாரி என்பவரை அழைக்கின்றார்கள். அழைத்து நீங்கள் பாரதியாருக்கு தீமூட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அந்த நீலகண்ட பிரம்மச்சாரி மறுத்து விடுகிறார். என்னால் பாரதிக்கு தீ மூட்ட முடியாது. இந்த சுதந்திர போராட்டத்தில் மாபெரும் கவிஞனாக இருந்து எழுச்சி தீயை உருவாக்கி அவனை தீ மூட்டுவதற்கு என் கரங்களுக்கு தைரியம் இல்லை. எனவே என்னை விட்டுவிடுங்கள் என்று அந்த நீலகண்ட பிரம்மச்சாரி மறுத்து விடுகிறார். உடனடியாக ஹரிகர சர்மா என்பவரை அழைத்து பாரதியாருக்கான இறுதிச் சடங்குகள் செய்யப்படுகின்றன. எதற்காக நீலகண்ட பிரம்மச்சாரியை பாரதிக்கு தீ மூட்டுவதற்கு அழைத்தார்கள் என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது பல விடயங்கள் நம்மை வியக்க வைக்கிறது. நீங்கள் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நாம் சிறிய வயதிலிருந்து படிக்கின்ற பொழுது வடநாட்டு சார்ந்த தலைவர்களை மையப்படுத்திய செய்திகள் தான் நம்மளுடைய பாட புத்தகங்களிலும் இருக்கும். நமக்கு சுற்றி இருந்தவர்களுக்கும் அதை குறித்த செய்திகளைத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல், திலகர் என்று கோகலே போன்ற பலரை குறிப்பிடுவார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை குறித்து குறிப்பிடுவார்கள் என்றால் இது கேள்விக்கணைகளாகவே இருந்தன. ஏதோ ஒரு சிலரை சொல்லுவார்கள், பாரதியாரையும் வாவு சிதம்பரனாரையும் இன்னும் ஒரு சிலரை குறிப்பிடுவார்கள். இந்த சூழலில்தான் மாப்பு சிவஞானம் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் தென்னாட்டை சார்ந்தவர்கள் யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் யார் யார் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை பட்டியலிட்டு அவர் வெளியே சொன்ன பொழுதுதான் பல உண்மைகள் தெரிவதற்கான ஒரு களம் அமைத்தது. இதிலும் குறிப்பாக வாவு சிதம்பரனாரை குறித்த செய்தியை கிராமம் வரை கொண்டு செல்வதற்கு ஒரு திரைப்படமும் தேவைப்பட்டது. சிவாஜி அவர்களுடைய நடிப்பில் உருவான கப்பலோட்டிய தமிழன் என்கின்ற திரைப்படம் தான் வாவு சிதம்பரனார் இந்த மண்ணிற்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து செக்கிழுத்து தன் உயிர் உடல் அனைத்தையும் இழந்து கஷ்டப்பட்டு இந்த மண்ணிற்காக அவர் பாடுபட்டிருக்கிறார் என்கின்ற செய்தியை சிவாஜி அவர்களுடைய நடிப்பில் வெளியான இந்த திரைப்படத்தின் மூலம்தான் தமிழர்களில் பெரும்பாலானவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்பது நாம் வருத்தமான ஒரு பதிவாகவே இருக்கின்றது. இங்கு நீலகண்ட பிரம்மச்சாரியை எதற்காக பாரதிக்கு அந்த கடைசி நிமிடத்தில் தீ மூட்டுவதற்காக அழைத்தார்கள் என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது வியக்கத்தக்க செய்திகள் பல இருக்கின்றன. நீலகண்ட பிரம்மச்சாரி தான் இந்திய சுதந்திர போராட்டத்திலே அதிக நாட்கள் சிறை தண்டனை அனுபவித்த ஒரு தலைவர் என்பது பதிவு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களிலுமே சிறை தண்டனை பெற்ற ஒரு அதிகப்படியான சிறை தண்டனை பெற்ற ஒரே தலைவர் நீலகண்ட பிரம்மச்சாரி தானா. 44 ஆண்டுகள் அவர் சிறை தண்டனையை பெற்றிருக்கிறார். இதில் நன்னடத்தையின் காரணமாக அவர் வெளியே வந்த சூழல் இருந்தால் கூட அவர் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிக நாட்கள் சிறை தண்டனை வாங்கி சிறையில் இருந்தவர் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த நீலகண்ட பிரம்மச்சாரியை குறித்து பேசுகின்ற பொழுது வாஞ்சிநாதனுடைய விடயங்கள் நம் மனதிற்குள்ளே கண்டிப்பாக ஓட்டம் எடுக்கும். காரணம், ஆஸ்துரையை சுட்டுக் கொன்ற வழக்கில் நீலகண்ட பிரம்மச்சாரியும் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்.
ஆனால் ஆஸ்துரையை சுட்டுக் கொன்ற வழக்கில் நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு தொடர்பிருக்கிறதா என்கின்ற விடயத்திற்குள் நாம் போகின்ற பொழுது, அதை குறித்து ஒரு ஆய்வுக்குள் நாம் செல்கின்ற பொழுது, நீலகண்ட பிரம்மச்சாரிக்கும் ஆஸ்துரையை சுட்டுக் கொன்ற விடயத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதுதான் பதிவு. வாஞ்சிநாதன் அவர்களும் அவர்களை சார்ந்த ஒரு சிலரும் ஆஸ்துரையை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுக்கிறார்கள். இதற்கு நீலகண்ட பிரம்மச்சாரி உடன்படவில்லை. ஒரு தனிப்பட்ட மனிதனை அழித்து இந்திய சுதந்திரத்தை நாம் பெற முடியும் என்று நினைப்பது முட்டாள்தனம். நம்மை பொறுத்த மட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் போராட்டம் தீவிரமடைவதற்கான களத்தை எடுத்து வைப்போம். அதற்கான பிரச்சாரங்களை நாம் கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்போம். அது வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் நாம் இந்திய சுதந்திரத்தை சுவாசிக்க முடியும் என்று அவர் எடுத்து வைக்கிறார். ஆனால் வாஞ்சிநாதனுடன் இருந்த ஒரு சில நண்பர்களும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆஸ்துரையை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாகவே இருக்கிறார்கள். இதற்கு உடன்படாத நீலகண்ட பிரம்மச்சாரி வடநாட்டை நோக்கி அவர் பயணத்தை எடுத்து விடுகிறார். ஆனால் ஆஸ்துரை சுட்டுக் கொல்லப்படுகிறார். மணியாச்சி ரயில் நிலையத்தில் வச்சு வாஞ்சிநாதன் அவர்களால் ஆஸ்துரை சுட்டுக் கொல்லப்படுகிறார். சுட்டுக் கொன்ற மறுநிமிடமே காவல்துறை அதிகாரிகள் வாஞ்சிநாதனை பிடிப்பதற்கு விரைகிறார்கள். இந்த காவல்துறை அதிகாரியிடம் அவர்களிடம் நாம் மாட்டிவிடக் கூடாது என்கின்ற மனநிலையில் அங்கு இருக்கக்கூடிய கழிவறைக்குள் சென்று வாஞ்சிநாதன் தன்னைத்தான் சுற்று மரணத்தை தேடிக்கொள்கிறார். இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வருகின்ற பொழுது காவல்துறை அதிகாரிகள் வாஞ்சிநாதனோடு இருந்தவர்கள், வாஞ்சிநாதனோடு பயணித்தவர்கள் எல்லாம் அவர்கள் அலசி தேடுகிறார்கள். அப்படி தேடுகின்ற பொழுது வாஞ்சிநாதனுடைய வீட்டிலே போய் அவர்கள் அங்கு ஆய்வு செய்கிறார்கள். அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது அவர்களுடைய கையிலே ஒரு கடிதம் கிடைக்கின்றது. அந்த கடிதத்திலே நீலகண்ட பிரம்மச்சாரி எழுதியிருந்த ஒரு வார்த்தை அவர்களுக்கு கிடைக்கிறது. நீ மான்தோல் ஒன்றை எனக்கு தேடி பிடித்து எனக்கு கிடைக்கும்படி செய்வாயா என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் நீலகண்ட பிரம்மச்சாரி. எதற்காக நீலகண்ட பிரம்மச்சாரி அதை கேட்டார் என்றால், நீலகண்ட பிரம்மச்சாரியை பொறுத்த மட்டில் நாம் துறவரம் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு மனிதன். எனவே அந்த மான்தோல் தனக்கு கிடைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகின்றார். அதன் வெளிப்பாடாகத்தான் அதை கேட்கின்றார். எதற்காக அவர் வாஞ்சிநாதனிடம் கேட்கிறார் என்றால், வாஞ்சிநாதன் அப்பொழுது வனத்துறையை காவல் காக்கக்கூடிய ஒரு காவல் பொறுப்பில் அவர் இருந்தார் என்பதால் தான் அதை கேட்கிறார். இந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு வாஞ்சிநாதன் ஆஸ்துரை அவர்களை சுட்டுக் கொன்ற வழக்கில் நீலகண்ட பிரம்மச்சாரியும் கைது செய்து சிறையில் அடைத்து விடுகிறார்கள். ஆனால் நீலகண்ட பிரம்மச்சாரிக்கும் ஆஸ்துரையை சுட்டுக் கொன்ற விடயத்திலும் எந்த தொடர்பும் இல்லை என்பதுதான் பதிவு. இந்த நீலகண்ட பிரம்மச்சாரிக்கும் பாரதியாருக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு நெருக்கம் இருந்திருக்கிறது. பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்ற அந்த சூழலில் நீலகண்ட பிரம்மச்சாரியும் பாண்டிச்சேரிக்கு சென்றிருக்கின்றார். அப்பொழுது சைகோன் சின்னையா என்பவருடைய அச்சகத்தில் இருந்து சூரியோதயம் என்கின்ற ஒரு பத்திரிகையை இவர் ஆசிரியராக இருந்து நடத்தியிருக்கிறார். உதவி ஆசிரியராக பாரதியாருடைய நெருங்கிய நண்பரான நெல்லையப்பர் இருந்திருக்கிறார் என்கின்ற ஒரு பதிவுகள் வருகின்றன. இந்த சிறைச்சாலைகளெல்லாம் தண்டனைகள் பெற்ற பின்பு துறவர வாழ்க்கையை தேடிக்கொள்கின்றார் நீலகண்ட பிரம்மச்சாரி. அதற்கு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு செல்கின்ற பொழுது நீலகண்ட பிரம்மச்சாரி அந்த வழக்கிற்காக அவர் வருகின்ற பொழுது அந்த வழக்கை விசாரித்துக் கொண்டிருந்த நீதிபதி AMC டாம்போ என்பவர் நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்த்துவிட்டு அவர் மனது உருகி போகிறார். இப்படி ஒரு உடல்நலம் மிகவும் மோசமடைந்த ஒரு நிலையிலே ஒரு மனிதர் வருகிறாரே, இவர் ஆஸ்துரையை சுட்டுக் கொண்டிருப்பாரா என்கின்ற கேள்விகள் அவர் மனதிற்குள் எழும்புகின்றன. எனவே நீதிமன்றத்தில் இருக்கையை போட்டு அந்த மனிதனை உட்கார வைத்து விசாரியுங்கள் என்று அந்த டாம்போ என்பவர் அறிவிக்க நீலகண்ட பிரம்மச்சாரியை உட்கார வைத்துதான் விசாரித்திருக்கின்றார்கள். அந்த சுதந்திர போராட்டத்திற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்த நீலகண்ட பிரம்மச்சாரி அதன் பின்பு சுவாமி ஓங்காரானந்தா என்கின்ற பெயரோடு இறை சார்ந்த பணிகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க ஆரம்பித்து விட்டார். இதற்காக அவர் பல இடங்களுக்கு அலைந்து சென்று தன்னுடைய வாழ்வில் ஒட்டுமொத்தமாக துறவரத்தில் கழிந்து தன்னுடைய மரணம் வரை துறவியாகவே வாழ்ந்து மறைந்து விட்டார். நீலகண்ட பிரம்மச்சாரி என்கின்ற அந்த மனிதனை குறித்து நாம் அறியக்கூடிய செய்திகள் சிறிதாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த மனிதன் இந்த தென்னகத்தில் பிறந்து சுதந்திர போராட்ட அந்த களத்திலே ஒரு மாபெரும் தியாகியாக இருந்திருக்கிறான் என்பது அறியாத செய்தியாக கூட இருக்கலாம், அல்லது அறிந்த செய்தியாக கூட இருக்கலாம். 1931 துறவரத்தை மேற்கொண்ட அந்த மனிதன்
மரணம் வரை துறவற வாழ்க்கையை வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தான். ஆனால் என்றும் அவன் மக்கள் மனதில் வாழ்வான் என்பதற்கு அவன் இந்த மண்ணிற்காக செய்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் சாட்சிகளாகவே இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.